பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையேயான மோதல் ஒருபுறம் இருக்க, கட்சி நிர்வாகிகளிடம் விருப்ப மனுக்களை பெற்று வராரு அன்புமணி. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் அன்புமணி தரப்புக்கு சாதகமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் நிலையில அதிமுகவுடன் கூட்டணி பேரம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும், அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளிடம் விருப்ப மனு பெற்று வராருன்னு சொல்றாங்க. இந்த நிலையில 35 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் என பேரம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இதுவரை அடுத்தடுத்து 2 முறை ஆட்சியை இழந்ததில்லை என்ற சாதனையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயன்று வரார். இதையடுத்து மக்களவை தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் பாஜகவும் சேர்ந்தால் அதிக வாக்குகள் கிடைக்கும் என்பதால் தான் அந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அதிமுக கூட்டணி இந்த நிலையில அதற்கு பிறகு திமுக கூட்டணி நிர்வாக நிலையில பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மகன் இடையேயான மோதல் கூட்டணி டேக் ஆஃப் ஆவதில் சற்று சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு. இரு தரப்புமே தங்கள்தான் பாமக என கூறி வந்த நிலையில யாருடன் பேச்சு நடத்துவதுன்னு அதிமுக நிர்வாகிகள் குழப்பத்தில் இருந்தனர். இந்த நிலையில அன்புமணி தரப்பை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கியிருக்கும் நிலையில் அதிமுக தரப்பும் அன்புமணி தரப்பும் உற்சாகம் அடைந்திருக்கு. கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கமே நிற்கும் நிலையில அவர்களையே கட்சியின் தலைமை என கருதி அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுது. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பாமக இறுதி செய்து விட்டதாக சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் பாஜக தரப்பிலும் அன்புமணியிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகமும் பாமக தரப்பை அணுகியதாக சொல்லப்படுது. இந்த நிலையில வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பாமகவின் வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு அன்புமணி கேட்ட நிபந்தனைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி 35 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பாமகவுக்கு ஒதுக்க அதிமுக தலைமை முன் வந்துள்ளது. இதனால உற்சாகம் அடைந்துள்ள அன்புமணி தரப்பு நிர்வாகிகளிடம் விருப்ப மனுக்களை பெற்று வருவதாக சொல்லப்படுது. கடந்த மக்களவை தேர்தலில் பாமக போட்டியிட நாடாளுமன்ற தொகுதிகளில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் பாமக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக விழுப்புரம், விக்கிரவாண்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாமக வேட்பாளர்கள் களமிறங்க இருப்பதாக சொல்லப்படுது. நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்த அதிமுக கூட்டணி தற்பொழுது மெல்ல மெல்ல டேக் ஆஃப் ஆக தொடங்கியிருக்கு. 2026 சட்டசபை தேர்தல் பாமக கூட்டணிக்கு வந்திருக்கும் நிலையில அடுத்த கட்டமா பல்வேறு கட்சிகளுடன் கூட்டாளி பேச்சுவார்த்தையை துவக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு அதிமுகவினர் சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, அன்புமணி தரப்பு மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ராமதாஸ் தரப்பு தயாராகி வந்தாலும் சட்டத்திட்டங்கள், கட்சியின் விதிகள், தேர்தல் ஆணையம் ஆகியவை அன்புமணி தரப்புக்கு சாதகமாகவும் தற்போது அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் நிலையில ராமதாஸ் முகாம் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.